அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி பேரம் சூடு பிடிச்சிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். எடப்பாடியை பதற வச்சிருக்காங்க பாஜக அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பான லிஸ்ட்டு நயினார் கையில் இருக்கிறதாகவும் பாதிக்கு ஓகே சொல்லியிருக்காரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 பிறக்க இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்குங்க. இந்த 2026வது வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த தேர்தல் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா அப்படின்ற நடிகர் விஜயோடைய கட்சியும் களமிறங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் எந்த கட்சியோடு இணைய போகிறாரு, திமுகவுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு பரபரப்பான அரசியல்களும் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி பேரம் சூடுபிடிக்கவும் ஆரம்பிக்க தொடங்கியிருக்கு. ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்ற அடிப்படையில் பாஜக அதிமுகவிடம் 39 தொகுதிகளுக்கும் சிறிய கட்சிகளுக்கு 11 தொகுதிகள் அப்படின்னு மொத்தம் 50 தொகுதிகளை கேட்டதாக கூறப்படுது. ஆனால் 25 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தயாராகி வந்துட்டு நிலையில இதுவரை அடுத்தடுத்த இரு சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை என்ற சாதனையை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி கடுமையா முயன்று வந்துட்டு இருக்காரு. மேலும் 2019 மக்களவை தேர்தல் தொடங்கி அதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்தார். இதையடுத்து தோல்வி பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய எண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மறுபுறம் திமுக அசாத்தியமான கூட்டணி பலத்தோடு இருக்காங்க. காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக அப்படின்னு பல கட்சிகள் அங்கு இருக்கு. திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஏற்ற கூட்டணி பலம் வேண்டும் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய எண்ணம். இதற்காக கடந்த மக்களவை தேர்தலில் கூட்டணியில் இருந்து வெளியேறிய பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக, தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இருக்காங்க. மேலும் தேமுதிக, பாமகவையும் அழைத்து வர பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. பாமகவுக்கு 30 முதல் 35 சீட்டுகள் வரை ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறதாகவும் கூறப்படுது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருக்காரு. அதில் அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா தமிழகம் வருகை நிலையில் அது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு பேரம் தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட 40 நிமிடத்திற்கும் மேலா பேசியதா சொல்றாங்க. மக்களவை தேர்தலில் பல தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2வது இடத்துக்கு வந்த நிலையில அந்த தொகுதிகள் இருக்கக்கூடிய அதிக வாக்கு பெற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை பாஜக கேட்டதாக கூறப்படுது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியையும் பாஜகவுக்கு அப்படின்னு சில தொகுதிகளை பட்டியலிட்டு வைத்திருந்ததாக சொல்லப்படுதுங்க. நயினார் நாகேந்திரன் தரப்புல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்ற அடிப்படையில் 39 சீட்டுக்களை பாஜகவுக்கும் சிறிய கட்சிகளுக்கு 11 தொகுதிகள் அப்படின்னு மொத்தம் 50 தொகுதிகளை கேட்டதா சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் பாமகவுக்கு 30, பாஜகவுக்கு 25, தேமுதிகவுக்கு 25 அப்படின்னு மொத்தம் 80 தொகுதிகளையும் சிறிய கட்சிகளுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக களமிறக்க வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடியினுடைய திட்டம்.
கூட்டம். நேற்றைய பேச்சுவார்த்தையில் 50 தொகுதிகளை குறைத்து 25 தொகுதிகளுக்கு ஓகே செய்ய தயார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக சொல்லப்படுதுங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றன. அதனால பாஜகவினர் இன்னும் நேரம் இருக்கிறது அப்படின்னும், மோடி அமித்ஷா வருகையின் போது தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படலாம் அப்படின்னும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு புறம் சென்றிருக்க, மற்றொரு புறம் ஈரோடு அதிமுக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காம கட்சியின் 13 கவுன்சிலர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்து ஆலோசனை நடத்திய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயரில் மாநிலம் முழுவதும் கடந்த ஜூலை மாதம் முதல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரம் செய்து வந்துட்டு இருக்காரு. இதற்கிடையே கடந்த 5ஆம் தேதி கட்சி தலைமைக்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அப்போது அவர் ஒன்றுபட்ட அதிமுகவிற்கான வேலைகளை அடுத்த 10 நாட்கள்ல மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும், இல்லை அப்படின்னா அதிருப்தியாளர்களுடன் தாமே முன்னின்று வேலைகளை தொடங்க போவதாகவும் தெரிவித்திருந்தாங்க. இதனை அடுத்து செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் கட்சி பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமித்து உத்தரவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில நேற்று முன்தினம் செப்டம்பர் 20ஆம் தேதி புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் மொடச்சூர் பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதா அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இதுல பாத்தீங்கன்னா நிர்வாகிகள், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு செல்வராஜ் உத்தரவிட்டிருந்தாராம். ஆனா அதே நேரத்துல கோபிசெட்டிப்பாளையத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பண்ணை வீட்டில் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை அழைப்பு விடுத்திருந்தார் செங்கோட்டையன். அதன்படி கடந்த 20ஆம் தேதி செல்வராஜ் தலைமையில் நடந்த கூட்டத்திற்கு செல்லாம செங்கோட்டையன் அழைப்பினை ஏற்று அவர் நடத்திய கூட்டத்தில் ஈரோடு மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த 14 அதிமுக கவுன்சிலர்கள்ல 13 பேர் உள்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டாங்க. இதனை அறிந்த மாவட்ட செயலாளர் செல்வராஜ் செங்கோட்டையன் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறாரு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் புகார் தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஈரோடு அதிமுக நிர்வாகிகள். இதனால டென்ஷனான எடப்பாடி, சரி பார்த்துக்கலாம், நீங்க பூத் கமிட்டி மற்றும் சுற்றுப்பயணத்துல கவனம் செலுத்துங்க அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்கிறதாகவும் கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி பற்றிய விவாதங்களும் தீவிரமடைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக அதிமுக ஆட்சி அமைத்தால் அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு பாஜக தலைவர்கள் கூறுவதாக வெளியான தகவல் இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவு சந்தேகத்திற்குரியதாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கூற்றுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஏப்ரல் 16 அன்னைக்கு சென்னை சட்டமன்றத்தில் பேட்டியளித்த ஏபிஎஸ், அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லலை, அவர் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மட்டும்தான் கூறினேன். தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி இருக்காது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் தேர்தல் கூட்டணி மட்டுமே, ஆட்சி பகிர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தும் வந்தாங்க. இந்த நிலையில் ஆட்சியிலையும் பங்கு பெறுவோம், என்னுடைய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் கூறியிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. 60 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள் அப்படின்னும், சக்கையை நாங்க பார்க்கும் சூழ்நிலை தான் உள்ளது அப்படின்னும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரியும் தெரிவித்திருந்தாரு. நாங்க அதிக இடங்கள்ல போட்டியிடுவோம் அப்படின்னு, அரசாங்கத்திலையும் ஆட்சியிலையும் நாங்க பங்கு பெறுவோம் அப்படின்னு தான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு எனவும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணியில பூசல் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சாமி தெரிவித்திருந்தார். இவ்வாறு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயரில் உதகையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் நடத்தி வந்துட்டு இருக்காரு. அப்போது மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் கேட்க ஆரம்பித்து விட்டதாகவும், திமுக கூடாரம் காலியாகிவிடும் அப்படின்னு விமர்சித்தாரு. காங்கிரசாருக்கு எப்போதாவது
பிராணுடதியம் வந்துவிட்டதே அப்படின்னும் சொல்லியிருந்தார். திமுக ஆட்சியில் கிட்னியை திருட ஆரம்பித்து விட்டதாக குற்றம் சாடிய எடப்பாடி பழனிசாமி, திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் கிட்னி திருடியது உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னும், திமுகவினரின் மருத்துவமனைக்கு சென்றவர்கள் தங்களது உடலை முழு பரிசோதனை செய்யுங்க அப்படின்னும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.